கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் இதற்கு முன்பு நாட்டில் நடந்த மிக பெரும் கள்ளச்சாராய துயரங்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாட்டில் கடந்த 4 தசாப்தங்களில் 3000க்கும் அதிகமானோரின் உயிரை சட்டவிரோத கள்ளச்சாராயம் பறித்துள்ளது. இதில் உச்சபட்சமாக 1981ஆம் ஆண்டு பெங்களூருவில் 308 பேர் அகால மரணமடைந்தனர். மலிவு விலையில் கிடைக்கிறது என்பதால் மெத்தைல் ஆல்கஹால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அப்போதைய ராமகுண்டுராவ் அரசு இழப்பீடாக 1000 ரூபாய் வழங்கியது. 1982ஆம் ஆண்டு கேரளாவில் ஓணம் பண்டிகையின் போது கொச்சி அருகே உள்ள வைபின் என்ற இடத்தில் அரசு மதுக்கடைகளில் மது வாங்கி குடித்த 77 பேர் உயிரிழந்தனர். 63 பேர் பார்வை இழந்தனர். 1991ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் உடல் வலியை போக்கிக் கொள்ள கர்பூர் அசாவ் என்ற ஆயுர்வேத சூரணத்தை சாப்பிட்டு 199 பேர் உயிரிழந்தனர். விசாரணையில் அந்த சூரணத்தில் மெத்தில் ஆல்கஹால் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டின் மிகப்பெரிய கள்ளச்சாராய துயரங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டது 1992ஆம் ஆண்டு ஒடிஷாவின் கட்டாக்கில் நடந்த 200 பேரின் மரணம். அதன் பிறகு நாட்டையே உலுக்கியது கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் 2008ஆம் ஆண்டு நடந்த கள்ளச்சாராய மரணங்கள். இதில் பெங்களூரு, கோலார், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 52 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் 21 காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 1960ஆம் ஆண்டு முதல் குஜராத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. இருப்பினும் 2009ஆம் ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து அடுத்தடுத்து 136 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் கள்ளச்சாராய விற்பனை செய்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்டம் அம்மாநிலத்தில் கொண்டுவரப்பட்டது. 2011ஆம் ஆண்டு வீட்டில் காய்ச்சப்பட்ட சாராயத்தை குடித்ததால் மேற்கு வங்கத்தின் தெற்கு 24 பர்ஹானாஸ் மாவட்டத்தைச் சுற்றி 48 மணி நேரத்தில் 143 பேர் அடுத்தடுத்து பலியாகினர். பின்னர் இந்த எண்ணிக்கை 156ஆக உயர்ந்தது. இதேபோல் ஜூன் 2015இல் மும்பையில் அமைந்துள்ள மலாட்டில் உள்ள லட்சுமி நகர் குடிசை பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து தொழிலாளர்கள் 102 பேர் இறந்தனர். முன்னதாக 2004ஆம் ஆண்டில் மும்பையில் உள்ள விக்ரோலியில் சாராயம் குடித்து 104 பேர் இறந்தனர். 2019ஆம் ஆண்டு அசாமில் உள்ள கோலாகாட் மற்றும் ஜோர்ஹாட் மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் அருந்தி 168 பேர் இறந்தனர். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் நச்சுத்தன்மை வாய்ந்த மது அருந்தி 100 பேர் இறந்த 2 வாரங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்தது. 2020இல் பஞ்சாபில் அமிர்தசரஸ், குர்தாஸ்பூர், தர்ந்தரன் உள்ளிட்ட இடங்களில் கள்ளச்சாராயம் குடித்து அடுத்தடுத்து 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2022ஆம் ஆண்டு குஜராத்தில் 47 பேரும், பீகாரில் 73 பேரும் கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தனர். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அரசு எந்த இழப்பீடும் வழங்காது என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்தது விமர்சனங்களுக்கு உள்ளானது. இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகளில் பெரும்பாலும் தினசரி கூலி தொழிலாளர்கள், மீனவர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள் ஆவர். மேலும் பழங்குடியின பட்டியலினத்தைச் சேர்ந்த ஏழை மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டனர்.